ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் எல்லையில் முருகன் கோவில் இருந்தது. அந்த கோவிலுக்கு அருகே ஒரு அம்மா நாய் தன் ஒரே குட்டி நாயுடன் வாழ்ந்து வந்தது. குட்டி நாய்தான் அவளுடைய உலகம், அவளுடைய சிரிப்பு, அவளுடைய உயிர். அந்த குட்டி நாய் அம்மா நாயை பார்த்து எப்போதும் வாலை ஆட்டிக்கொண்டு விளையாடும். ஒரு நாள் பலமாக மழை பெய்தது. ரோடு முழுக்க தண்ணீர். குட்டி நாய் அம்மா நாயின் கண்களில் இருந்து சிறிது தூரம் போய்விட்டது. ஒரு வேகமான வாகனம், ஒரு பெரிய சத்தம். அடுத்த நொடி குட்டி நாய் சாலையில் அசையாமல் படுக்கையாய் கிடந்தது. அம்மா நாய் அரற்றிக்கொண்டு ஓடி வந்தது. அவள் குட்டியை மூக்கால் தொட்டு பார்த்தாள். அசைவு இல்லை, சுவாசம் இல்லை. அந்த நிமிடம் அம்மா நாயின் உலகம் உடைந்தது. அம்மா நாய் குட்டியை விட்டு விலகவே இல்லை. அருகில் அமர்ந்து மெதுவாக அழுது கொண்டிருந்தது. மழை அவளின் கண்ணீரோடு கலந்தது. எழுந்து வா கண்ணே என்று சொல்லும் போல அவள் முகம் பேசினது. ஆனால் குட்டி நாய் எழுந்ததே இல்லை. டாக். அந்த இரவு அம்மா நாய் மெதுவாக நடந்து முருகன் கோவிலுக்குள் சென்றது. யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆனால் அவளின் கால்கள் நேராக சந்நிதி முன் சென்றது. முருகன் சிலையை பார்த்து அம்மா நாய் தலையை தரையில் வைத்தது. அவளின் கண்களில் வார்த்தைகள் இல்லை. ஆனால் வலி நிறைந்த பிரார்த்தனை இருந்தது. என் குட்டியை என்னிடமே திருப்பித்தா. இல்லையென்றால் அவனை உன்னிடமே பாதுகாப்பா வைத்துக்கோ. அந்த நேரத்தில் கோவில் மணி மெதுவாக ஒலித்தது. காற்று சற்று அமைதியாக வீசியது. அம்மா நாய் மனசு சற்று இலகுவானது போல அமர்ந்தது. அவள் புரிந்து கொண்டாள், அவளுடைய குட்டி இப்போது முருகனின் மடியில் பாதுகாப்பாக இருக்கிறது என்று.